மிடில் ஈஸ்ட்ல ஸ்ட்ராங்கான எஸ்கலேஷன் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரைக் லெபனான்ல பண்ண ஆரம்பிக்க போறோம். சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹிஸ்புல்லா த்ரெட்டை எப்படியாச்சும் முடிவுக்கு கொண்டு வர ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, லித்தானி ரிவரை வந்து பார்த்தா நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. தெற்கு லெபனான்ல லித்தானி ரிவரையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நேற்றுக்கு தைரியவை தாக்குதல் பண்ணோம், இன்னைக்கு பீரூத்தை தாக்குதல் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நபாத்தியா தெற்கு பகுதிகள், லெபனானோட தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல ஒரு எஸ்கலேஷன். அட் த சேம் டைம் இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட தலைமையிலான அரசாங்கம் காசாலையும் ஒரு உத்தரவிட்டு இருக்காங்க. அதாவது காசாவோட குறைஞ்சது 70% 70% மிலிட்டரி கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும். ஏன்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க, ஒரு ட்ரூஸை போட்டிருந்தாங்க. ஸோ அது எஃபெக்டுக்கு வரணும். பாலஸ்தீனோட அந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதில் 70% வந்து பண்ண நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு சைடு இஸ்ரேல் அவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது இன்னொரு சைடு ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேட்டலைட் இமேஜினரியில வச்சு பார்க்கும்போது ஈரான் குறைஞ்சது 50 ஆக்சஸ் பாயிண்ட்ஸையாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீஓபன் பண்ணியிருக்கலாம். அவங்க கிட்ட 18 அண்டர் கிரவுண்ட் மிசைல் சைட்ஸ், அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 18 அண்டர் கிரவுண்ட் மிசைல் சைட்ஸ் இருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது எவ்வளோ இருக்குன்றது ஈரானுக்கு தான் வெளிச்சம். அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அதிகப்படியாக இருக்கு. அதனால தான் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்க முடிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 18 அண்டர் கிரவுண்ட் மிசைல் சைட்ஸுக்கும் போறதுக்கான ஆக்சஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட நுழைவாயில் மேல வந்து பண்ண தாக்குதல் பண்றதுனால அதை மூட வச்சிருந்தாங்க அமெரிக்கா இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் மூலயமா. இப்ப அதுல 50க்கும் மேற்பட்ட பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரீ வார் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 40 நாள் போருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே போல ஈரான் ரெடி ஆயிட்டு வராங்க. ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அட் த சேம் டைம் ஈரான் ரெடி ஆகிற அளவுக்கு அமெரிக்கா ரெடி ஆக முடியும்னா அது ஒரு மிக பெரும் கேள்வியே. ஏன்னா ஆயுத பற்றாக்குறை, ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதை நம்ம அடுத்த பயில பார்க்கலாம். ஸோ தெளிவு பெற அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள் தரப்புலேருந்தே கொடுக்குறாங்க. அமெரிக்கா பண்றதுக்கு இன்னொரு 2 to 3 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது போல, ஈரான்னால இழக்கக்கூடிய ஆயுதங்களை திரும்ப பெறணும் அப்படின்னா. இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ரோல் பிளே பண்ண போறாங்க? ஒருவேளை இஸ்ரேல் இந்த இடத்துல தொடர்ந்து எஸ்கலேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அரபுலக நாடுகள் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண போறாங்க? ஈரான் இஸ்ரேல தாக்குதல் பண்ணுவாங்களா? திரும்பவும் இந்த பகுதிகளில் போர் நடக்குமா? ஏன்னா ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தவங்க தோக்கணும், இல்ல இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேல்மேட் அடையணும். இது ஸ்டேல்மேட்டும் அடையாம தோல்வியும் அடையாம ஒரு சைட்ல இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இருதரப்புலயும் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்றாங்க. அப்படிங்கும் போது இந்த போருங்கிறது முடிவுக்கே வராது. ஸோ முடிவுக்கு வராம இருக்கிறதுனால இந்த போர் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இருதரப்புலயும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்களோட மசிலை ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் யுத்தம் ஆரம்பிக்குதுன்னா அது மிக மோசமா இருக்கும். ஆல்ரெடி எந்த அளவுக்கு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அழிவுகளை ஏற்படுத்துறாங்கன்றது தெரியும். இப்ப திரும்பவும் அப்படி நடக்கும்போது கல்ஃப் நாடுகள் பெரும்பாலும் பாதிப்படையும் அப்படிங்கிற சொல்றாங்க. அது போல எதுவும் இல்லாம இருந்துட்டா பரவாயில்ல. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன்லயும் நடக்குது. ஸோ அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும். அதாவது ஏதோ ஒரு சைடு தோல்வி அடையணும். உக்ரைன்கிறது தோத்துருச்சு, அது மேட்டரே இல்லை. ஆனா யூரோப்பியன் யூனியன், ரஷ்யா, ஸோ இந்த 2 தரப்புல யாராவது தோக்குறாங்களா அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ அவங்க 2 தரப்புலையும் தோக்காத போது, எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடையாத வரைக்கும் இந்த போரும் நடந்துகிட்டே தான் இருக்கும். யூரோப்பியன் யூனியன் ஒன்று தோக்கணும், இல்ல ரஷ்யா தோக்கணும், அது வரைக்கும் இந்த போர் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதோட அனலிஸ்டோட கருத்து. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல எஸ்கலேஷன் காலையில பதிவுல பார்த்துருப்போம். ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல்னு. ஸோ அந்த டைம்ல 2 F-16 வந்து பாத்தீங்கன்னா ரொமேனியா ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி ஸ்கிராம்பிள் பண்ணும்போது இது போல ட்ரோன்கள் வந்துச்சுன்னா அதை டவுன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஆத்தரைஸும் பண்ணியிருந்திருக்காங்க. ட்ரோன்கள் வந்துச்சுன்னா அதை என்கேஜ் பண்ணோம் அப்படிங்கிறது போல.
ஒருவேளை அந்த ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா என்கேஜ் பண்ண முடியாம, இல்ல என்கேஜ் பண்ண கிளியரன்ஸ் கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். ஏன்னா, மக்கள் வாழும் பகுதி. அ ஒரு ட்ரோன் உள்ள வருதுன்னா, உள்ள வந்த உடனே அத டவுன் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா, கண்ட இடத்துலலாம் டவுன் பண்ணிறக்கூடாது. அந்த ட்ரோன டவுன் பண்றதுக்கு ஒரு இன்டர்செப்டார் ட்ரோனையோ, இல்ல மிசைலையோ அனுப்புறோம் அப்படின்னா, அது போய் அந்த ட்ரோன் மேல படும்போது, அந்த ட்ரோன் எங்கெல்லாம் விழுக பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த ட்ரோனே விட்டா கூட எங்கேயாவது போய் வெளிய எங்கேயாவது போய் விழுந்திருக்கும். யாருக்கும் சேதம் ஏற்பட்டிருக்காது. அத போய் நம்ம அடிக்கிறேன்ற பேர்ல அத அடிச்சு, அது வேற எங்கேயாவது போய் மக்கள் வாழும் பகுதியில விழுந்து அதிகப்படியான சேதங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா, இது போல விஷயங்கள் நடந்துச்சுன்னா, உயிர் சேதங்கள் ஏற்பட்டுரும். அதனால கால்குலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணுவாங்க. உள்ள வர விட்டு சிலத டவுன் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் நாட்டுக்குள்ள வராதுக்கு முன்னாடியே டவுன் பண்ணுவாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். அது போல கிளியரிங் பண்றதுக்கு, அந்த என்கேஜ் பண்றதுக்கான ஒரு கிளியரன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். கிராஸ் ஃபயர் என்னன்னா அங்க விமானத்துல சொல்றாங்க ட்ரோன்கள் வருதுன்னு சொல்லிட்டு. அது அதுல படாம போது அந்த மிசைல் எங்க போய் விழும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்ப துப்பாக்கிகள் எங்க போய் அந்த குண்டுகள் தோட்டாக்கள் தொலைக்குன்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இது போல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, மக்கள் அதிகமா வாழாத பகுதியில் தான் இது போல என்கேஜ் பண்ண கிளியரன்ஸ் கிடைக்கும். அது இல்லாததுனால இப்ப அந்த ட்ரோனை வந்து டவுன் பண்ண முடியல. அதனால அந்த ட்ரோன்கள் உள்ள போய் தாக்கிடுச்சு. ஏன்னா ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மி தான். அந்த ட்ரோன் எந்த பகுதியில ருமேனியா, உக்ரைன் பார்டர்ல வெறும் 13 கிலோமீட்டர், 13.5 கிலோமீட்டர் தொலைவுல ட்ரோன்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால F-16னால அந்த ரியாக்ட் பண்றதுக்கான டைம் கிடைக்கலையா அப்படின்ற கேள்விகள். அது மட்டும் இல்லாம ரொமேனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. என்னதான் ரஷ்யா கிட்ட இருந்து அந்த ட்ரோன்கள் வந்திருந்தாலும் இது நேரடியா ரொமேனியாவை தாக்குறதுக்கான ட்ரோனை ரஷ்யா அனுப்பல. So we are not facing a direct attack from Russia. டைரக்டா ரஷ்யா ரொமேனியாவை அடிக்கணும்னு அடிக்கல அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அட் த சேம் டைம் ஹெல்த் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ரொமேனியாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு உயிர் சேதமும் இல்ல, அபார்ட்மெண்ட் டேமேஜ் ஆயிருக்கு, 2 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அது மைனரான இன்ஜுரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அபார்ட்மெண்டோட 10வது மாடியில் தாக்குதல் நடந்திருக்கு, லிஃப்ட் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு, கார்கள்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கண்டனம் ரஷ்யா பாத்துக்க ரெக்லஸா இருக்காத கண்டனம் அப்படிங்கிறது போல ரொமேனியா தரப்பு வந்து கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால ஒரு எஸ்கலேஷன் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இப்ப இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது போல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நேத்திக்கு ரஷ்யா ஒடசாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒடசாவோட பார்டர் தான் ரொமேனியா இருக்கு. ஒடசாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒடசால இருக்கக்கூடிய கப்பல்கள் மேல டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல ரொமேனியாவோட F-16 வந்து பாத்தீங்கன்னா அதை தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்குமா? அப்படி பண்ணும்போது மேபி நாட்டோ வந்து பாத்தீங்கன்னா F-16 உக்ரைன் கிட்ட இருக்குல்ல, அது போல ஏதோ நாட்டோ மிஷன் உக்ரைனை பாதுகாக்கணுன்றதுக்காக ஏதாவது சிக்கல் ஏற்படுத்துறதுக்காக ஏதாவது விலங்க முடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்களோ. அதுல இருந்து தப்பிக்கிறவங்களுக்காக தப்பிச்சு பொழைச்சி இப்போ ரொமேனியாக்குள்ளேயே போய் அடிச்சிருச்சோ அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சும்மாவே பெருசா ஆடுவாங்க. இதுல இது போல ட்ரோன் போய் மக்கள் வாழும் பகுதியிலே விழுந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கும்போது சும்மாவா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கே இதுக்கு பின்னாடி அப்படிங்கிறது போல. சரி, ஓகே. ரஷ்யா ஏன் ஒடசாவை டார்கெட் பண்ணாங்க? ஒடசால கப்பல்கள் வந்த வண்ணம் இருக்கு. அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஎன்டி கார்கோ ஷிப்பை வந்து பண்ண அட்டாக் பண்ணிக்குது ஒடசா ரீஜன்ல. இதுக்கு சொந்தக்காரர் துருக்கி சேர்ந்தவர் ஓனர் அப்படின்னு சொன்னாரும். அதுல கார்கோஸ் இருந்திருக்கு. அந்த கார்கோஸை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்துக்கிறாங்க. ரஷ்ய தரப்பு வந்து அதை அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. இது போல குறி வச்சிருக்கிறாங்க ஒடசால பல பகுதிகள். அந்த கப்பலும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்ட்ரக்சர் அந்த மேல டவர் மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா அங்க இருக்கக்கூடிய கப்பல்களையும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உச்சகட்டத்துல இருக்கு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலையும். இதுல யூரோப்பியன் யூனியனோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? ஏன்னா ரொமேனியா மேல அட்டாக் நடந்திருக்கு. ரொமேனியாங்கிறது யூரோப்பியன் யூனியன் நேட்டோ நாடு. வருஷம்ல ஒன்றரையானவர்களோட பேச்சுக்கள் இல்லைன்னா எப்படி? ரஷ்யா அக்ரஷன் அனதர் லைனை கிராஸ் பண்ணிடுச்சு. ரஷ்யா ட்ரோன் அனுப்பிச்சு விட்டியே இந்த தடவை, நீ ஏன் ரொமேனியாக்குள்ளேயே அனுப்பிச்சுட்டியா? அதுவும் எங்களோட சிவிலியனே இன்ஜுரி ஆயிட்டாங்க. EU டெரிட்டரியில பண்ணிட்டீங்களா? நாங்க ஃபுல் சாலிடாரிட்டி ரொமேனியாவோட இருப்போம், மக்கள் கூட இருப்போம். அதே நேரத்துல ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம், செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறோம், ரிட்டேர் பண்ண போறோம். இது போல ட்ரோன்கள் தரப்புல இருந்து
ஸோ நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். பிரஷரை இன்கிரீஸ் பண்ணுவோம். 21ஆம் கட்ட பொருளாதார தடைய ரெடி பண்ணுங்கப்பா எங்க மேல தாக்குதல் பண்றதுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பொருளாதார தடைய போட்டு இத பிரஷர் ஈஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். ஸோ பெருசா எந்த ஒரு எஸ்கலேஷன் இல்ல. ஆனா இப்ப எல்லாம் யூரோப்பியன் யூனியன் நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இல்ல. அதுவும் குறிப்பா கிரீஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ப்ரொட்டஸ்ட் நோட்டை வந்து பாத்தீங்கன்னா கீவுக்கு அனுப்பியிருக்காங்க. சமீபத்துல இந்த மெடிட்ரேனியன் சீல வந்து பாத்தீங்கன்னா இந்த சி பேபி ட்ரோன் ஒண்ணு கண்டெடுத்தாங்க கிரீஸ். ஏன்னா அந்த பகுதியில போக வர ஆயில் டேங்கர்லாம் அடிச்சாங்க அப்படின்னு போல இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரஷ்யாவோட கப்பல்கள் கேஸ் டேங்கர்ல இந்த லிபியா பக்கத்துல அந்த சைட்ல அடிச்சாங்கன்னு செய்திகள் முன்னாடி வந்துட்டு இருந்தது, நம்ம சேனல்ல பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பண்ண உக்ரைனோட ட்ரோன்கள் பயன்படுத்தி அடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு கிரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான கண்டனங்களை உக்ரைனுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏங்க உங்களோட கப்பல், அதாவது உக்ரைனோட ஒரு சி பேபி ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா மீட் எடுத்தாங்க கிரீஸ். அது எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட இருந்துச்சு. இது போல எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட வந்து பாத்தீங்கன்னா லஃப்கெடா அப்படிங்கிற ஒரு தீவுகள் பக்கத்துல கண்டெடுத்தாங்க. ஸோ இதனால ஏத்தன்ஸ் கிரீஸோட கேபிட்டல் இல்லையா. ஸோ அவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. மெடிட்ரேனியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மிலிட்டரி ஆபரேஷன் தேட்டரா மாத்தாதீங்க. அதெல்லாம் உங்களோட மிலிட்டரி ஆபரேஷன் தேட்டர் கிடையாது. இங்கெல்லாம் உங்களோட கப்பல்கள் அனுப்பாதீங்க. ஏன்னா மீன்பிடி மீனவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது அங்க போயிட்டு இருக்கும்போது அது மிதந்து வந்து ஏதாவது பட்டுருச்சுன்னா உயிர் சேதங்களா ஏற்படுமா இருக்காது. மக்களுக்கு ஆபத்தா இருக்குமா இருக்காது. மிதக்கக்கூடிய கன்னிவெடிகள் மாதிரி குழந்தைகள் விளையாடுறாங்க பீச்ல அப்படிங்கும்போது அது போல ஒரு இது பட்டுருச்சுன்னா என்ன ஆகும், எவ்வளவு சேதங்கள் ஏற்படும். ஸோ அந்த நாட்டோட அரசாங்கம் வந்து பண்ண கடுமையான கண்டனங்கள் இப்போ உக்ரைனுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால யூரோப்பியன் நாடுகள் அவங்களோட நிலைப்பாடுகளை மாத்திக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு உதவக்கூடிய நிலைப்பாடுகளை மாற்றுறாங்க. அதுவும் குறிப்பா போலாண்டே உக்ரைனோட உதவக்கூடிய அந்த நிலைப்பாடை மாத்துறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப இக்கட்டான நாட்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஸோ உலக தலைவர்கள் அமைதியா பேசி ஒரு முடிவுக்கு வந்து பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா மிகப்பெரும் அளவில் எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறது போல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது போல எதுவும் இல்லாமல் அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குங்க நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.